அடுத்து யார் வாராங்கன்னு பார்ப்போம். சரியா? கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா பாடலாம்ல. பொற்கோவில் கொண்ட சிவகாமி அம்மா பூவிருந்த வள்ளி தெய்வ யானையம்மா அம்மா பூவிருந்த வள்ளி புவனேஸ்வரி அம்மா அம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி. இவங்களை பத்தி ஒரு சின்னதா ஒரு இன்ட்ரோடக்ஷன். பொறுமையின் பிறப்பிடம் பொங்கும் இவரிடம் தமிழ் மணம் பூவிருந்த வள்ளி இந்த பூவையின் இருப்பிடம் அறிந்தவர் தெரிந்தவர் மத்தியில் இவரை கூறுவது பூமாதேவி. அவ்வளவு பொறுமை. புரியாதவரும் பழகி பார்த்து பாராட்டி மகிழும் புவனாதேவி. அன்புக்கும் அடக்கத்துக்கும் கொடுக்கலாம் ஒரு டாக்டர் பட்டம். அதற்கு முன் பல்கலைக்கழகம் எனக்கு வேந்தர் பதவி வரட்டும் கொடுக்கட்டும். நடுக்கடலின் அமைதி போல காட்சிக்கு எளியவர், நடுக்கடலின் ஆழம் போல நுட்பமாயும் சிந்திப்பார். வேலம்மாள் பள்ளியில் பல்லாண்டு கால தமிழாசிரியை, இப்பொழுது வேற பள்ளியில் இருக்காங்க. பிறப்பால் வளர்ப்பால் வைணவம் ஆயினும் அன்பு சுரப்பால் சைவத்தின் மீது தனி கவனம். கைதட்டலாம். வீட்டு விசேஷங்களில் ஒழிப்பதெல்லாம் திருமுறை. இவர் மகள் திருமணத்தில் முழங்கியதும் தமிழ் முறை. அதை செய்த இருவரை இங்கே சாட்சி. சேகரையா, நானு, சாஸ்தான் ஐயா. கடினமான சூழ்நிலைகளையும் தம் புன்னகையால் கடப்பார். கண்ணும் கருத்தமாய் மாணவர் தம் மனதிலும் நிறைவார். இவர் எப்படி சிந்திப்பார், எப்படி பேசுவார் என்பதில் எல்லார் முகத்திலும் ஆச்சரியக்குடி. அங்க பேசுறாங்க. அற்புதமாய் சிந்திப்பார், பேசுவார். எதிரணிக்கு பாருங்கள். இந்த புவனா ஒரு கேள்விக்குறி. வாருங்கள் பூவிருந்தவல்லி புவனேஸ்வரி அவர்களே, தாருங்கள் நல்ல ஒரு கருத்தை. தற்கால ஆன்மீகம் ஆன்லைன் அப்டேட். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மரியாதைக்குரிய தலைவர், மாமன்றத்தின் அரசர், மின்னல் போன்ற பிரகாசமானவர், மீட்டர் கணக்கில் பேசும் பேச்சாளர், முருகன் என்ற தவப்பெயரை தாங்கிய நடுவர் அவர்களே, மூர்த்திக்கும் கீர்த்திக்கும் சொந்தமானவரே, மெல்லினத்தின் எதிர்ச்சொல்லே, மையமாய் அமைந்திருக்கும் நடுவர் அவர்களே, மொட்டின் வாசமும் மோட்சமளிக்கும் ஆன்மீக அருளும் கொண்டவரே, மௌன ராகத்துக்கு சொந்தமில்லாத மாமனிதர் நடுவர் அவர்களே, வணக்கம். எதிரணி உடன்பிறப்புகளையும் எங்கள் உரையின் வாசத்தை நுகர வந்த பாச மலர்களாகிய ஆன்மீக அன்பர்கள் அனைவரையும் அன்னை ராஜேஸ்வரி அன்னையின் ஆசியோடு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று தொடங்குகிறேன் என் உரையை. ஆன்மீகம் என்பது ஆன்லைன் அப்டேட் என்பதே எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு. இதற்கு இந்த அரங்கமே ஒரு சாட்சி. ஐயா நடுவர் அவர்களே, ஏன் இங்கே கூட்டம் இல்லை? நீங்கள் எப்பயுமே எல்லா நிகழ்ச்சியும் ஆன்லைனில் அப்டேட் பண்ணிடுறீங்க, அப்டேட்டடாக இருக்கீங்க. அதனால தான் அரங்கத்தில் கூட்டமே இல்லை. எல்லாம் வீட்டில இருந்தே பார்த்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. இந்த அரங்கமே அதற்கு ஒரு சிறந்த சாட்சி. எதிரணியர் மிகப்பெரிய சாட்சி. ஏன்னா அவங்க எல்லாம் ஆன்லைன் அப்டேட் இல்லாமல் இங்கே பேச வந்திருக்கவே முடியாது. எங்கள் பள்ளி முதல்வர் அடிக்கடி சொல்வார், இரவில் மாணவராக இருப்பவர் தான் பகல் ஆசிரியராக இருக்க முடியும். ஆம் நடுவர் அவர்களே, இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன். அப்டேட் ஆகலைன்னா நம்ம அவுட்டேட் ஆயிடுவோம். அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். அதுக்கு உதவியாக இருக்கிறது ஆன்லைன் தானே நடுவர் அவர்களே. சோ அன்பின் பிறப்பிடமாகிய ஆன்மீகத்தை இன்னல்களை நீக்கவும் ஈடில்லா நன்மைகளை அள்ளி தரவும் உண்மையை உணரவும் ஊக்க மருந்தாகவும் என்றும் ஏற்றம் தந்திடும் 9 கிரகங்களின் ஓம்காரநாதத்தை ஔஷதம் என்ற அருமருந்தாய் அக்கென்ற ஆயுத எழுத்தாய் நம்மை காக்கும் ஆன்மீகம் இன்றைய காலகட்டத்தில் ஆன்லைனில் அப்டேட் செய்வதில் தான் வளர்ந்து கொண்டிருக்கிறது நடுவர் அவர்களே. அது மட்டுமல்ல, இந்த மேடையில நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்து ஆன்மீக அன்பர்களை வரவழைத்து இவ்விழாவிற்கான அழைப்பிதழ் முதற்கொண்டு எல்லாவற்றையும் மேலும் நன்கொடை அளிப்பது வரை இதோ நாங்கள் பேசியதை மறுபடியும் கேட்கவும், சென்ற வருடம் பேசியதை மறுபடியும் உற்று பார்க்கவும் சரிப்படுத்திக் கொள்ளவும் இந்த ஆன்லைன் அப்டேட் மிகவும் உறுதுணையாக இருக்கிறது என்றால் எதிரணியினர் மறுக்க முடியுமா? போன வருஷம் பேசுனதுலேருந்து சில பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கும் ChatGPT உதவி இல்லாமல் நீங்கள்லாம் இங்கே வந்திருக்க முடியுமா? எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் ஆன்லைன் எதிரணியினருக்கு முக்கியமாக உதவி செஞ்சிருக்கும். நேற்று கூட ஆன்லைன் மீட்டிங்கில் நடுவர் அவர்கள் உரையில், சென்ற வருடம் நீங்கள்லாம் நல்லா பேசுறீங்க பார்த்தேன், அதை விட சிறப்பாக இந்த வருஷம் நீங்கள் பேசணும்னு சொல்லி அந்த ஆன்லைன் அப்டேட்டை வச்சு தான் எங்கிட்ட அந்த மீட்டிங்கே நடத்தினார். ஜூம் மீட்டிங், அதுக்கும் ஆன்லைன். ஸோ ஆன்மீகம் வளரத்துக்கு ஆன்லைன் கண்டிப்பாக அப்டேட் ஆகிறதுக்கு உதவுது அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை.
வித்தைகள் 100 கற்றாலும் வித்தன விழுந்து முளைத்தாலும் நித்தமும் ஆன்மீக பாதையில் தடம் பதிக்க பெரிதும் உதவுவது ஆன்லைன் அப்டேட் மட்டும்தான். மிகுந்த மகிழ்ச்சியோட உச்சத்துல உட்கார்ந்து இருக்கும் போது நமக்கு வார்த்தையே வர்றது கிடையாது, எதிரில் இருக்கவங்க மாதிரி. அப்போ காதலாகி கசுந்திருகி கண்ணீர் மல்கவே முடியும். இறைமையை உணர்த்துவது மகிழ்ச்சியில் ஆரம்பித்தால் அங்கு பேச்சு தேவையில்லை, புலம்பலாக மாற அவசியம் இல்லை. மகிழ்ச்சியினால் ஆன்மீகம் ஆரம்பிக்க வேண்டுமே தவிர மகிழ்ச்சிக்காக அன்று. அத்தகைய மகிழ்ச்சியினால் வரும் ஆன்மீகம் சன் டிவியில் தொடங்கி எல்லா சேனல்களிலும் காலை முதலே நம்மை பரவசப்படுத்த தொடங்கி விடுகின்றன. நடுவர்களே, காலையில நான் 5 மணிக்கு அலோ எஃப்எம்ல இருந்து சக்தி எஃப்எம் வரைக்கும் கேட்பேன். ஏராளமான ஆன்மீக கதைகள் கேட்பதன் வாயிலாகவே என்னை நான் ஆன்மீகத்தில் அப்டேட் செய்து கொள்ள முடிவதோடு என் மாணவர்களையும் ஆன்மீகத்தின் பால் வழி நடத்த முடிகிறது. ஒருவேளை ஆன்மீக நிகழ்வுகளை குறித்த நேரத்தில் நான் பார்க்க முடியாம போனா கூட அதை மறுபடியும் டவுன்லோட் செய்து என்ன நான் அப்டேட் செய்து கொள்ள முடிகிறது. இதையெல்லாம் விடுங்க. போன வாரம் மழைக்காக ஸ்கூல் லீவ் விட்டுருந்தாங்க. சோழிங்கநல்லூர் நரசிங்க பெருமானை தரிசிக்க நான் ஆசிரியர் பெருமக்களோடு போயிட்டு இருந்தேன். அப்போ கால் கடுக்க படியில ஏறிட்டு இருக்கும் போது அங்கே மக்கள்ல சிலர் போட்டோ எடுக்க மற்றவங்களை உதவி கேட்டுட்டு இருந்தாங்க. ரத்தன் டாட்டா அவரோட அப்பா ஜேஆர்டி டாட்டா அவர் ஒரு முறை நேருஜி கிட்ட பேசிட்டு இருந்தார். நேருஜி சொன்னாரு, நம்ம நாட்டுல மஞ்சள், வேம்பு இதெல்லாம் பயன்படுத்தி வெளிநாட்டுக்காரங்க நிறைய காஸ்மெட்டிக்லாம் பொருள் தயாரிச்சு நம்ம நாட்டிலே விற்பனை செய்யறாங்க, இதை ஏன் நீங்க செய்யக்கூடாதுன்னு கேட்டார். அதன்படி ஜேஆர்டி டாட்டா என்ன பண்ணாரு, மஞ்சளையும் வேம்பையும் பயன்படுத்தி அழகு சாதன பொருட்களை செய்து அதுக்கு திருமகளின் அடையாளமாக லட்சுமி என்று பெயர் வைத்தார். ஆனால் நம்ம நாட்டு மக்கள் எப்பயுமே லோக்கல் ப்ராடக்டை விரும்ப மாட்டாங்க, எப்பயுமே ஃபாரின் ப்ராடக்ட் தான் பிடிக்கும். அதனால அது லோக்கல் ப்ராடக்ட்னு சொல்லி நிராகரிச்சுட்டாங்க. பெரிய தோல்வி அடைந்தது. தோல்விக்கு காரணம் லட்சுமி என்ற பெயர்தான் என்பதை அறிந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு லட்சுமி என்ற பெயரை பிரெஞ்சு மொழியில் லாக்மி என்ற பெயர் மாற்றம் செய்ததோடு மிகப்பெரிய அளவில் அது இன்று வரை விற்பனையில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. தோல்வி அடைந்தால் மாற்ற வேண்டியது திட்டத்தை தானே தவிர இலக்கை அல்ல. நடுவரவர்களே, இதனால் நான் கூற வருவது, ஆன்மீகம் என்ற இலக்கை ஆன்லைன் என்ற அப்டேட் என்ற திட்டத்தை நாம் செயல்படுத்தினால் என்ன தவறு? இறை தேடலை மேலும் வலுவாக்கும். எனவே கீழே விழுந்தால் எழுந்து நடக்க வேண்டுமே தவிர படுத்து உறங்கக்கூடாது. அதுக்கு ஆன்லைன் அப்டேட் நிச்சயம் தேவை. அடுத்ததா கவிஞர் வாலியுடைய நினைவு நாடாக்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை நான் படிச்சிருந்தேன். அதுல ஒரு விஷயத்தை அவர் சொல்றார். அதாவது இசையமைக்கிற அந்த அவரோட டீம்ல கீபோர்ட் வாசிக்கிற சேகர் அப்படிங்கிற ஒரு இளைஞர் அவரோட கூட வேலை செஞ்சுட்டு இருந்தார். வாலியிடம் நல்லா பேசுவார். ஒரு நாள் சேகர் அவர் அண்ணே, டெய்லி என்னால் ட்ரெயினில் போயிட்டு வர்றதுனால நேரத்துக்கு பணிக்கு வர முடியல, அதனால செகண்ட் ஹேண்ட் ஸ்கூட்டர் ஏதாவது இருந்தா எனக்கு வாங்கி கொடுங்கண்ணே அப்படின்னு கேட்டார். ஏன்டா செகண்ட் ஹேண்ட் ஸ்கூட்டர் புதுசாகவே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி வாலி ஐயாவும் சொன்னார். ஸோ எல்லா இடத்தையும் அந்த அளவுக்கு எனக்கு வசதி இல்லைன்னு சொல்லிட்டாரு சேகர் ஐயா. ஸோ நாங்கள் கஷ்டப்படுற குடும்பம், அதனால எனக்கு செகண்ட் ஹேண்ட் ஸ்கூட்டரே போதும். கவிஞர் வாலி நிறைய இடத்துல விசாரிச்சார் அவருக்காக. ஒரு தயாரிப்பாளர் தன்னோட ஆஸ்டின் காரை விற்பதாக சொன்னார். ஸோ வாலி என்ன பண்ணாரு, சேகரை அழைச்சிட்டு அந்த தயாரிப்பாளருடைய வீட்டுக்கே போயிட்டார். வாடா, வாழ்க்கையில நாமளும் முன்னேறணும்டா, எத்தனை நாளைக்கு தான் எப்படியே இருக்கிறது. விலையை கேட்டு சொன்னாரு வாலி ஐயா. அண்ணே, அவ்வளோ விலையெல்லாம் என்னால் முடியாதுண்ணே, எனக்கு ஸ்கூட்டரே போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி வா போகலான்னு அந்த ஆஸ்டின் கார் அப்படியே பார்த்துட்டு 2 முறை சுற்றி வந்துட்டு போயிடுறாங்க. காலம் கடந்து விடுகிறது. சேகர் உயிரோடு இல்லை. ஆஸ்டின் காரை வாங்க முடியாத சேகரின் மகன் இந்தியாவுக்கு 2 ஆஸ்கார் அவார்டு வாங்கி கொடுத்தான். அவர்தான் எல்லா புகழும் இறைவனுக்கே என்று கூறிய AR ரஹ்மான். ஆஸ்டின் கார் வாங்க முடியாத தகப்பனின் பிள்ளைகளுக்காக அதே இசைத்துறையில் தனக்கென முத்திரை பதித்து இந்தியாவிற்கு 2 ஆஸ்கார் விருது வாங்கி கொடுத்தார் AR ரஹ்மானின் தந்தைதான், வாலியின் நண்பன் சேகர். ஒரு தகப்பனின் எளிய கனவை அதற்கு பின்னால் வரும் பிள்ளைகள் நிறைவேற்றி வைப்பார்கள் என்றால் அதுதான் மெய்ப்பட இருக்கிற கனவு. நடுவரவர்களே, இந்த நிகழ்வை நான் ஏன் இங்க பதிவு செய்யறேன்னா, காரணம் ஆன்மீகம் சார்ந்த பல கருத்து பகிர்வுகளுக்கு நான் ஆன்லைன்ல அப்டேட்
பெரிதும் எனக்கு துணை புரிகிறது. ஸோ இதெல்லாம் வந்து நான் ஏன் சொல்றேன்னா, நான் வந்து ஆன்லைன்ல அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ எத்தனையோ பெரிய சாமியா இருந்தா கூட சின்ன வாகனத்தை வச்சுட்டு தான் இருக்காங்க. விநாயகருக்கு மூஞ்சூர், முருகருக்கு மயில், யாருக்கு எது அழகோ அந்த வாகனமா வச்சிருக்காங்க. அதே போல ஒவ்வொரு பிராணிக்கும் ஒரு அங்கத்துல வந்து கௌரவம் இருக்கும். மயிலுக்கு தோகையில் கௌரவம், மானுக்கு வாளில் கௌரவம், யானைக்கு தந்தத்தில் கௌரவம். இப்படியாக ஆதியாக உள்ள இறைவன் முதற்கொண்டு ஒவ்வொரு விலங்கினம் கூட தனக்கென ஒரு கௌரவத்தையும் வாகனத்தையும் கொண்டுள்ள போது மனிதர்களாகிய நாம் டிஜிட்டல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா ஏன் ஆன்மீகத்தை ஆன்லைன் வழியாக அப்டேட் செய்து கொள்ளக்கூடாது? ஆன்லைனில் அன்றாட ஆன்மீக நிகழ்வுகளை நடுவர் ஐயா அவர்களே ராஜராஜேஸ்வரி என்ற குழும தன்னுடைய பொன்மொழிகளை பதிவிடுவதோடு திருமந்திரம் என்ற ஆன்மீக பாடல்களை பாடி அழகாக பொருளையும் கூறி வருகிறார் திருமதி வசந்தம் அம்மா அவர்கள். இப்படியாக அன்றாடம் கேட்டு இதையெல்லாம் கேட்டுதான் நான் என்னுடைய ஆன்மீக பாதையை வழிவகுத்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய ஆன்மீக பாதையை விரிவாக்கி ஆன்லைன் என்ற ஆப்லைன் தான் எனக்கு இம்மாதிரி பேசுவதற்கு கூட ஒரு வாய்ப்பை அளித்துக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல நடுவர்களே, பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் உடல் நலம் குன்றியோருக்கான இறை வழிபாடு இவை அத்தனையும் மனிதநேய அடிப்படையில் ஆன்மீகம் என்ற அற உணர்வுடன் ஆன்லைனில் அப்டேட் செய்வதன் வாயிலாகவே வளர்ந்து கொண்டு வருகிறது. இதற்கு நம்ம ராஜராஜேஸ்வரி மன்ற குழுவே ஒரு உதாரணம். இறுதியாய் ஒன்று, உன் வலியை நீ உணர்ந்தால் நீ உயிரோடு இருக்கிறாய் என்ற அர்த்தம், பிறர் வலியை நீ உணர்ந்தால் மனிதனாய் இருக்கிறாய் என்ற அர்த்தம். எனவே நடுவர் அவர்களே, மனிதம் தழைக்க ஆன்மீகம் மேலும் செம்மையுற ஆன்லைன் அப்டேட் எப்போதும் உதவுகிறது என்ற நல்லதொரு நியாயமான தீர்ப்பை வழங்கும்படி அருளாளர் ஐயா அவர்களை வேண்டி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆன்லைன் அப்டேட்டு கரெக்டாக சொன்னாங்க. எவ்வளவோ ஆன்லைனில் போட்டுக்கிட்டே இருந்து நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ஆன்லைனில் உங்களுக்கு அந்த சந்தாலாம் கூட வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மைதான். ஆன்லைனில் நேரில் கொடுக்க முடியாதவங்க ஆன்லைன் நேர்லேயே கொடுத்தாங்க. ஆத்மாவின் தேடலாம் நேர்லேயே கொண்டு வந்து ஐயா இருந்தாங்க சந்தானம் கொடுத்தவங்களும் உண்டு, ஆன்லைன்லேயும் கொடுத்தாங்க. போன வருஷம் பேசின பட்டிமன்றத்தை இந்த வருஷம் கேட்கலாம். நல்ல ஏற்புடைய கருத்து தான். நம்ம அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறது இல்லையா, அந்த மாதிரி நல்ல கருத்து சொன்னாங்க. அந்த லாக்மே லக்ஷ்மி, இவ்வளோ நாளாக எனக்கு தெரியாது இந்த விஷயம். லக்ஷ்மியை தெரியும், அங்கே இருக்கு. லாக்மே தெரியாது. நம்ம டீமில் இருக்காங்க, ஏகப்பட்ட லக்ஷ்மிங்க இருக்காங்க. அதனால் அற்புதமான அந்த தகவலை வந்து இப்போ பயன்படுத்தியிருக்காங்க, நமக்கு சொன்னாங்க. ஏன்னா ஆன்லைன் அப்டேட்டடில் அந்த தகவலும் வந்துருச்சு. ஏஆர் ரஹ்மானுடைய வாழ்க்கை வரலாறையும் அதில் சொன்னாங்க. அந்த கார் வாங்கின விஷயம் வாலிக்கு நல்லா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே இரண்டு தண்டவாளம் போல போயிட்டு இருக்கு. ரெண்டு தலைப்புமே ஆன்லைன் அப்டேட்டடும் சரி, ஆத்மாவின் தேடலும் சரி. இதில் எனக்கு தான் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் போல இது. சரி, பார்க்கலாம். நல்லா அற்புதமாக பேசியிருக்காங்க புவனா அவர்கள்.